ஹாய், என் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இன்றைக்கி நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். கேஸில் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து கேஸில் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அதனால நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ண போகிறேன். என்னெல்லாம் எடுத்துட்டுருக்கேன்னா, வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி சின்னதாக, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் இஞ்சி, அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வாண்டி வச்சுட்டாச்சு. ரொம்ப மினிமமாக வச்சுக்கலாம். இனிஷியலாக ரொம்ப இதுவாக வைக்க வேணாம். நான் 1ல் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் வதக்க போகிறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. ஹோட்டலில் மட்டும் எப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக வருது அப்படின்னு பார்க்குறோம்ல, அது எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பன்னீர் பட்டர் மசாலானா எண்ணெயில் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணுவோம்ல. ஆனால் அதுக்கு பதில் இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் பாண்லி வச்சுட்டு பாண்லி சூடானதுக்கப்புறம் அதில் பால் கொஞ்சம் கொட்டின்னு இருக்கேன். காய்ச்சின பால், ஆவின் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆவின் பால் கொட்டி கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து இந்த பாலில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ இந்த பாலில் இது வேகும்போது அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ க்ரீமியாக, அப்படி ஒரு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நமக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பால் கொஞ்சம் சுட்டு வந்தோடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி இது காய்ச்சின பால் தான், அதனால் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம அந்த பாலில் போட்டு இதை வந்து பால் நல்லா வற்றி சுண்டுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்க தான் எடுக்கும். அதனால தான் நான் கேஸ் அடுப்பில் பண்ணல. ஏன்னா இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு இருக்குது, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. அதனால் கொஞ்சம் கை நிறைய ஒரு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பால்லேயே இதை வேக வைக்க போகிறோம். இது இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லையா, ஆனால் நான் அப்பப்போ என்ன பண்ணுறேன்னா எடுத்து கலரிக்கணும். அடிக்கடி பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப மினிமமாக வச்சு தான் பண்ணுறேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா இந்த பால்லேயே இது வேகட்டும். மூடி போட்டு நம்ம இதை நல்லா குக் பண்ணலாம். பால்லே இது குக் பண்ணலாம். என்னோடய இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் இப்போ ஜாஸ்தி பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். எனக்கு ஏற்ற மாதிரி சூடுக்கு அப் டவுன் பண்ணிக்கிறேன் நான் ஹீட்டை. என்னோடது வந்து ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ்வு. ஸோ இந்த பால்லேயே இது நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்களேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் பால்லேயே நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணி நம்ம கொட்டின பால் எல்லாம் திரிஞ்சு எல்லாம் அதோடு சேர்ந்து வந்துடுது. அவ்வளோதான். இப்போ எல்லாமே முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. சுட மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா நல்லா மூஞ்சிலே தெரிச்சிடும். அதனால் நல்லா ஆறின விட்டு போட்டு அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ அதே பாண்லியில் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டர் போட்டுருக்கேன், கொஞ்சம் ஆயிலும் விட்டுருக்கேன். வெறும் பட்டர் மட்டும் போட்டால் அடி பிடிச்சிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயிலும் விட்டுன்ட்டு பட்டரும் நிறைய போட்டுருக்கேன். 3ல் வச்சுருக்கேன் என்னோடய இண்டக்ஷன் ஸ்டவ் ஹீட்டு. ஸோ இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய். இல்லை உங்களுக்கு இந்த மசாலா சாமான்லாம் வேண்டாம் அப்படின்னா வெறும் சீரகம் மட்டும் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாமே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வந்த உடனே இப்போ என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல மிக்சியில். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஆயில்லையும் பட்டர்லேயும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கலர் வராது, இப்படி தான் வரும் கலர். யூஸ்வலாக நம்ம எண்ணெயில் வதக்கி அரைச்சோன்னா நல்லா ரெட்டிஷ் கலராக வரும்ல, தக்காளிலாம் சேர்ந்து. இது பால்லையே நம்ம வந்து வேக விட்டுருக்கோம்ல, அதனால் கலர் கொஞ்சம் ஒயிட் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் தான் வரும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிடுது, எல்லாம் போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா மிக்சியெல்லாம் அலம்பி கொட்டிட்டு இப்போ நல்லா கலரிக்கலாம். மிக்சியெல்லாம் அலம்பி கொட்டினதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சப்பொடி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த மஞ்சப்பொடி ஸ்மெல் இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால் நான் போடல. அவ்வளோதான். ஸோ கரம் மசாலா, தனியா பொடி, மிளகாப்பொடி, இதிலே கலர் வந்துடும். இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோ கலராக இல்லாமல் இந்த கலர் ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் எடுத்து இனிமேல் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணணும், குக் பண்ணும்போதும் ஆட் பண்ணுறோம் நடுவில் அப்படின்னா இந்த ஸ்மெல்லு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ளேவரை. ஸோ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்ல ஒரு கலரிட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகணும். ஆக்சுவலி இது நம்ம ஃபஸ்ட்டு கொட்டின அந்த பட்டரு ஆயில் இது எல்லாமே மிதந்து நல்லா மேலே வர வரைக்கும் இதை நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக குக் பண்ணணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண இங்கே பாருங்களேன், நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்து நல்லா கெட்டியாகிடுது கிரேவி. எவ்வளோ கெட்டியாகிடுது பாருங்களேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணல. இதுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கொதிச்சு கிரேவி ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணாலே ஒரு மாதிரி கிளேஸ் வரும். கொஞ்சமாக சர்க்கரையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஹோட்டல் ஸ்டைல் வரணும் அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ், மைல்டு ஸ்வீட்னஸ் அதில் இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அது. அதனால் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தா அந்த கலரே ஒரு மாதிரி கோல்டு கலரில் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான், இது நல்லா கொதிச்சுட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பன்னீர் க்யூப்ஸை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ் இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த உடனே இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி, அவ்வளோதான், முடிஞ்செடுத்து கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். கஸ்தூரி மேத்தியும் லாஸ்ட்டில் தூவிட்டோம் அப்படின்னா செம்ம வாசனையாக கம்மன்னு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ஏன் ஸ்டைலில் ரெடி. சப்பாத்தி, நான், அப்புறம் புலாவ், ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், அமிர்தமாக இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லியும் தூவிண்டாச்சு பாருங்கள் அது கலர். அதுக்கப்புறம் மேலே கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கம்மன்னு பன்னீர் பட்டர் மசாலா வீடே மணக்கும். ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக நீங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா எடுத்தாச்சு இன்றைக்கி. இனி மேக்ஸிமம் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறது நல்லது, இந்த எல்பிஜி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுற வரைக்கும். டாட்டா, பாய்.